இன்றைக்கி கொஞ்சம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இது தாண்டிக்காய் மரம், வேங்கை மரம், சிசு மரம், வேப்ப மரம், சீத்தா மரம், எலுமிச்சை, சின்ன நெல்லிக்காய், புங்க மரம், இன்னும் 2-3 மரங்கள் கொண்டு வராங்க. என்னென்னா நற்கடம்பம்னு சொல்லி ஒன்று, மஞ்சள் கடம்பம், இதெல்லாம் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறது தான் வாங்கிட்டுருக்கிறேன். வேணுங்கிறவங்க வாங்கி வைங்க, நிறைய வைங்க. நம்மளோட மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்மளோட மரங்களோட எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ வானிலையெல்லாம் மாறி போயிடுச்சு, காலச்சூழ்நிலை மாறி போயிடுச்சு, உலக வெப்பமயமாதல் இருக்குது, எவ்வளோ வெயில் இருக்கும். ஒரு பைக் எடுத்துகிட்டு போனால் கூட அதுக்கான ஒரு மரத்தை தேடி தான் நிழல்ல நிப்பாட்டுறோம். ஆனால் மரம் வைக்கிறதுக்கு எல்லாருமே தயங்குறோம், யாரும் வைக்க மாட்டோன்றோம். வைக்கிறதுக்கு இடம் இல்லை, காம்பவுண்டு பாதிக்கப்படும், வீடு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வைக்கிறதில்ல. இது நற்கடம்பம். இது நற்கடம்பம் தானே, குமிழ் தேக்கு இது. ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை கொடுக்குறது, இலவசமாக கொடுக்குறது. அதனால் வேணுங்கிற வாங்கி வைங்க. இப்போவே போர்லலாம் தண்ணி கிடைக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காலங்கள்லாம் எவ்வளோ மாறிடுச்சு. ஒரு ஆற்றுல போய் இப்படி கை வச்சு நோண்டாவே தண்ணி வர காலங்கள் போய் இன்றைக்கி போர் போட்டாலும் தண்ணி வராமல் ஃபெயிலியர் ஆகிற கேஸ் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் நம்மளோட சந்ததியர்கள் மாற மாட்டேன்றாங்க. ரொம்ப வருத்தமாக, ஒரு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. எல்லோரும் மரம் வைங்க, நிறைய மரம் வைங்க, வச்சுட்டே இருங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மரங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பேன் இலவசமாக. நன்றி, வணக்கம்.